அப்படி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. எதுக்கு? மேக ஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் இருக்கிறார். உன் வேலை ஒன்னே ஒண்ணுதான், அவரை பார்த்து போயிட்டே இரு. ஆமென். மீட்டது வனாந்திரத்தை கொடுப்பதற்கல்ல, லீபனோனையும் கீலேயாத். எல்லாரும் இந்த 2 வேர்டை அறிக்கை செய்யுங்க. கீலேயாத், லீபனோன். ஆமென். இந்த 21வது நாள் ஜெபத்தில் இதை கேட்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற ரேமா இதுதான். கீலேயாத், லீபனோன். அறிக்கை பண்ணுங்க. கீலேயாத். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ 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 கீலேயாத்னு சொல்றோம். ஆனா இப்போ இதுல டிராவல் பண்றோம்னா வனாந்தரத்துல. இந்த வனாந்தரம் அப்படிங்கறத வந்து அது பிரசங்கத்துக்கு ரொம்ப சூப்பரான வேர்டு. ஆனா வாழ்றதுக்கு ரொம்ப கடினமான பகுதி. பிரசங்கத்துக்கு வனாந்தரத்தை பத்தி, ஏன்னா பைபிள்ல நிறைய எழுதப்பட்டிருக்கு இந்த வனாந்தரம். அதனால பிரீச்சர்ஸுக்கு வந்து அந்த வனாந்திரத்தை பத்தி ஏதாவது ஆண்டவர் டாபிக் கொடுத்தாருன்னா கொண்டாட்டமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அதுல டிராவல் பண்றவங்களுக்கு பெரிய திண்டாட்டமா இருக்கும். ஆமென். அதே போல காத்திருக்கிறது, சில சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க பைபிள்ல, ரொம்ப அது. ஆனா அந்த பாத்துல நடக்கிறாங்க தெரியுமா? ஐயோ. ஆமென். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இவரு எப்பவுமே வனாந்தரம் பேசி பேசி ஆண்டவர் நினைச்சாலும் இவர் காணான காண விட வர, இவர் காண விட மாட்டார் போல இருக்கு. ஆண்டவரே காட்டலாம் நினைச்சாலும் இவங்க விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த வனாந்தரத்தை குறித்து உபாகமம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார்னா உங்க ஃபியூச்சருக்காக தான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பின்னாட்கள், கைகளை உயர்த்தி, என்னுடைய பின்னாட்கள் கீலேயாத், லீபனோன். மறுபடியும் சொல்லுங்க, என்னுடைய பின்னாட்கள் கீலேயாத், லீபனோன். ஆமென். உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை சோதித்து, அடுத்து பாருங்க, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான